ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் STK சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மோர் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போது அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போது அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 சில் தேங்காய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக தயிர் எடுத்துருக்கேன். இந்த கப்பு ஃபுல்லாக இது 350 ml இருக்கும். இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விஸ்க்லேயே கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, பச்சரிசி, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சுடானதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஆயிலே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வெண்டைக்காய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா நமக்கு அந்த பிசுப்பு தன்மையெல்லாம் போகட்டும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நமக்கு வதக்கும் போதே நல்லா தெரியும், தனித்தனியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் காரம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லா பக்கமும். கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுலில் பேஸ்ட் எடுத்தோமோ அதுலேயே ஒரு 3/4 பவுல் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு இது நமக்கு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் வெண்டைக்காய் நமக்கு வேகும். நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் வேக விட மாட்டோம், கொதிக்கக்கூடாது. அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இதிலே நமக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு நமக்கு. இந்த டைமில் நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நல்லா விஸ்கோ அந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே அடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சதுன்னா நமக்கு ஒரு மாதிரி திரண்ட மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க.
பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு. நமக்கு திக்காக இருக்குது, அதனால் நமக்கு ஜாரில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக ஒரு 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் வர அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு நுரை கட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, நமக்கு கொதிச்சு வந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா நுரை பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தூவியாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு மோர் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். அளவு வந்து இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்தளவு இருக்கணும் நமக்கு. இது கரெக்டான அளவு. இப்போது நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சூடான சாதத்தில் இது மாதிரி மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா பாவக்காய் தொக்கு, அப்புறம் பஜ்ஜி, ஊறுகாய், வத்தல் இதெல்லாம் வச்சுருக்கேன். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள்.